பண்ணிட்டேன். வணக்கம். இன்னைக்கு நிறைய தொடர்ந்து நம்ம ஹிந்திகளில் பார்த்துட்டே வந்தோம். முதல்ல நம்ம பார்த்தோம் ஆ அப்படிங்கிறத, ஆவணம் அப்படிங்கிறத பார்த்தோம், ஈ அப்படிங்கிறத பார்த்தோம், ஏனாங்கிறத பார்த்தோம், ஊங்கிறத பார்த்தோம். ஊன் அப்படிங்கிறத எழுத்துக்களை நம்ம நிறைய பார்த்துட்டே வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோமன்லேயே நம்ம பார்த்தோம், அவ்வளோ தானே. ஆனால் இப்படி போடுவோம் அப்படிங்கிறதுக்கு ரோமனில் பாருங்கள். இப்போ டவுல்ஜே போட்டாச்சுன்னா ஆவணம் இருக்கும். இது போட்டுருக்கோம் சிங்கிள். அதே மாதிரி ஏனாக்கு டவுல்ஜி போட்டுருக்கோம், யூக்கு யூ போட்டுருக்கோம். சரியா? ஊனா அப்படின்னு சொல்லுவோம், ட்ரிபிள் யூ போடுறோம். ஸோ இப்படி ரோமனில் எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததில் பார்க்குங்க, இந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மொத்தம் 36 எழுத்துக்கள் வரும் இதுக்கு அடுத்தது உள்ளதில். சரியா? இப்போ இதுகள் மட்டும் ஹிந்தியில் முதல்ல என்ன வருது அப்படின்னா 13 எழுத்துக்கள் வரும். இந்த மாதிரி ஆவண அமைப்பில் 13 எழுத்துக்கள் வரும். தமிழ் மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கா அப்படிங்கிற ஐட்டம் இருக்கு இல்லையா, இதில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத வந்து முடியும். கால் ஆரம்பிக்கிற எழுத்து ஏன் அப்படிங்கிறதுல முடியும். மொத்த எழுத்து மட்டும்தான் 36 எழுத்து இருக்கு. இப்போ நம்ம யாருக்குள்ள நட்டில் பார்த்தோம், காவல் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். கா, ஃபஸ்ட்டு கா, இது 2வது கா, இது 3வது கா, இது 4வது கா, ஒட்டிவி போடு வரும். 4வது கா. இதில் பார்த்தீங்கன்னா 5வது கா வரக்கூடியது. மொத்தத்தில் காவல். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சே. சேவில் எத்தனை வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சா, சிஏ. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய சா. அப்போ இது நம்பர் 1, இது நம்பர் 2. இது நம்ம ரோமில் எப்படி குறிப்போம் அப்படின்னா CHHA. இதை ஏ. சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னா சா. இது 3வது சான்னு சொல்லுவோம். இதை ரோமனில் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஏ போட்டு எழுதுவோம். சரியா? அதே மாதிரி 4வது சா இருக்கும். இது 4வது சா. இந்த ஜாக்கு ரோமன் எப்படி பிடிக்கும் அப்படின்னா டபுள் ஜே போட்டோன்னாக்கா 4வது சா. அதுதானா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது ஒரு சா இருக்குது. எப்படி போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது 5வது சா. அப்போ இன்றைக்கி சாவை பற்றி நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் இருக்குது சா அப்படிங்கிறத. இப்போ காவிலே 5 இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ சாவுலேயும் 5 எண்ணம் இருக்குது. இப்போ நம்ம இதை பார்த்து படிக்கலாம். சா, ச, ஜ, ஜ, ச அப்படிங்கிறத. இப்போ லாஸ்ட் இதுக்கு ரோமன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா NJA போட்டு எழுதுவோம். சரிதானா? நம்ம தமிழில் இப்படி ஒரு எழுத்துக்களில் இத்தனை நம்பர் எடுத்துகிட்டு இருக்காது. இப்போ கான்னு எடுத்துட்டோம்னா கா மட்டும்தான் இருக்கும். அப்புறம் நம்ம நேராக காவனா கீழே அப்படி போயிடும்.
ஞா எடுத்துக்கிட்டோம்னா ஞே ஞானா ஞாவண்ணா நீனா நீனா அப்படின்னு போகும். ஆனால் இது ஒரு மாறுபட்ட மொழி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்த ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படின்னு பெரிய விஷயங்கள் இல்லை. சரிதானா? சரி, இப்போ நம்ம இந்த சாவை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பொருள்களை பார்த்தா தெரியும் ஒவ்வொரு பொருளுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாவை நம்ம இதில் பயன்படுத்தலாம் பாருங்கள். இப்போ நம்ம சப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்பல்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் என்னெல்லாம் சொல்லுவோம், காலணி அப்படின்னு சொல்லுவோம். இதுதானே? இதே ஹிந்தியில் எழுதுறப்ப இது சா, இப்போ இது இல்லை சப்பல்னு எழுதுவோம். இது ரோமனில் எப்படி எழுத போகிறோம், CHA சப்பல் அப்படின்னு எழுதுவோம். இங்கிலீஷில் ரோமனில் எழுதும்போது இதை சப்பல்னு எழுதுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ரெண்டுமே வந்து ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? அதே மாதிரி இந்த சாவை நம்ம பயன்படுத்திட்டோம். இந்த சப்பலுக்கு நம்ம இந்த சா பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த சா வச்சு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். சல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா சேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சல்லான்னு பார்ப்போம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சல்லா. இதுக்கு ரோமனில் பார்த்தீங்கன்னா CHALLA அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மோதிரம் சொல்லுவோம் இல்லையா, ஃபிங்கர் ரிங் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, ஃபிங்கர் ரிங். இதுதான் உண்மையான பொருள். நல்லா அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லக்கூடியது, ஃபிங்கர் ரிங்னு சொல்லக்கூடியது. அதுக்காக அப்படி பயன்படுத்துகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம ஹிந்தி கிளாஸ் ஒன்று நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். நீங்கள் ஹிந்தி கிளாஸில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்க நன்றி, தேங்க்யூ.